மீல் மேக்கரை வச்சு ஒரு கபாப் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மீல் மேக்கரை ஒரு சுடு தண்ணியில் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம மீல் மேக்கரை போட்டு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ மீல் மேக்கரை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை ஆறின உடனே நல்லா பிழிஞ்சு எடுத்து மிக்சியில் போட்டு பவுடராக்கிடலாம். மீல் மேக்கரை நல்லா ஒரு 15 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூட பொடியாக நறுக்குன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். துருவினை பூண்டு போட்டுக்கலாம். துருவினை இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் பைண்டிங்காக ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் ரோல் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டிக்கை வந்து இன்சைட் பண்ணிவிட்டு லைட்டாக இன்சைட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருங்க மேலட்டா. இவ்வளோதான். இதுதான் கபாப்பு. இதை போய் எண்ணெயில் போய் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்சைட் பண்ணிவிட்டு குச்சியை அப்படியே நல்லா ரோல் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் விட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு மின்ட்டு சட்னி பார்த்துடலாம். 10 முந்திரி பருப்பு, ஒரு 10 பூண்டு, 2 பச்சை மிளகா, புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புரட்டாசி ஸ்பெஷல் லன்ச் தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ், மீல் மேக்கர் கபாப், மின்ட் சட்னி, ராஜ்மா கிரேவி. செம்மையாக இருக்க போது. இன்றைக்கி ஒரு புடி. வாங்க சாப்பிட்லாம். நான்வெஜ் இல்லைன்னா என்னங்க, இவ்வளோ ஐட்டம் வெஜ்ஜில் இருக்குங்க. வாங்க வச்சு செய்வோம்.